Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the pineal gland and the thymus gland which comes under endocrine system. நாளமில்லா சுரப்பி தொகுப்பின் கீழ் வரக்கூடிய pineal சுரப்பி என்று அழைக்கப்படுகின்ற pineal gland பற்றியும் and thymus சுரப்பி என்று அழைக்கப்படுகின்ற thymus glandனை பற்றியும் நாம் பயில இருக்கின்றோம். What is pineal gland போறதுக்கு முன்னாடி where it is located? இது எங்கு காணப்படுகிறது? அப்போ you have some clear idea about the ventricle. Ventricle என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சொல்லை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். The cavities present in the brain are called the ventricles. நம்முடைய மூளையில் காணப்படுகின்ற துளைகளுக்கு இடைவெளிகளுக்கு ventricleகள் என்று பெயர். Actually 4 major ventricles are present in the brain. மூளையிலே 4 பெரிய ventricleகள் காணப்படும். Lateral ventricle 1 and lateral ventricle 2 present in the cerebral hemisphere. நம்முடைய பெருமூளை அரைக்கதுப்புகளிலே lateral ventricle பக்கவாட்டு ventricle 1 பக்கவாட்டு ventricle 2 காணப்படும். In the midbrain region, the third ventricle is present. மூளையின் நடுப்பகுதியிலே இந்த மூன்றாவது ventricle காணப்படும். Fourth ventricle present in the medulla oblongata. Medulla oblongata பகுதியிலே இந்த நாலாவது ventricle காணப்படும். It communicates with the spinal cord. Central column present in the spinal cord. இது அப்படியே என்ன ஆகும்னா பின்னா காணப்படுகின்ற தண்டுவடத்துடன் தொடர்பு கொண்டிருக்கும். அதாவது cavities present in the brain are called ventricles. மூளையில் காணப்படுகின்ற குழிகளுக்கு பள்ளங்களுக்கு ventricleகள் என்று பெயர். Through the ventricles, the path of cerebrospinal fluid takes place. இதன் வழியாகத்தான் மூளை தண்டுவட திரவமானது தன்னுடைய பணியினை மேற்கொள்ளும். இது வழியாக தான் CSF flow ஆகும். Which gives buoyancy to the brain. மூளை மிதப்பதற்கு காரணமாக இருக்கும். It supply nutrients to the neurons. நியூரான்களுக்கு உணவினை அளிக்கின்ற பணியினை மூளை தண்டுவட திரவமானது செய்யும். And the CSF secreted by choroid plexus. அதை சுரக்கக்கூடியது choroid plexusனு உங்களுக்கு தெரியும். அந்த ventricle பாருங்க, behind the third ventricle of brain, நம்முடைய மூளையின் மூன்றாவது ventricleக்கு பின்புறத்தே இந்த pineal சுரப்பியானது காணப்படும். This pineal gland possesses 2 types of cells, namely the parenchymatous cells and the interstitial cells. இதிலே parenchyma செல்களும் இடையீட்டு செல்கள் என்று அழைக்கப்படுகின்ற interstitial செல்களும் காணப்படும். And this gland secrete one hormone called melatonin. இதனால் சுரக்கப்படுகின்ற ஹார்மோனின் பெயர் melatonin. What is the role in our system? இந்த melatonin என்பது நம்முடைய உடலில் என்ன பணியினை செய்கிறது? What are the metabolic activities are controlled or what are the functions controlled by this gland? இது என்ன பணியினை நம் உடலில் செய்கிறது என்று வைத்துக்கொண்டோம் என்றால் regulation of circadian rhythm of our body. நம் உடலில் நாள்சார் ஒழுங்கமைவினை கட்டுப்படுத்துகிறது. அப்போ நாள்சார் ஒழுங்கமைவுனா நம்ம பாடி என்னென்ன ஃபங்க்ஷனை என்னென்ன டைமில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். அந்த ரிதத்தினை கட்டுப்படுத்துகின்ற நாள்சார் ஒழுங்கமைவை கட்டுப்படுத்துகின்ற பணியினை செய்கிறது. மெயின்டைன் ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள். தூக்க விழிப்பு சுழற்சி. ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்குறோம். சில பேர் பகல் முழுக்க தூங்கிட்டு ராத்திரி முழிச்சுன்னு இருப்போம். சில பேர் ராத்திரி முழுக்க தூங்கிட்டு பகலில் முழிச்சுன்னு இருப்போம். அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் டைமில் கரெக்டாக நடக்கணும். அதை கட்டுப்படுத்துகின்ற பணியினை செய்கிறது. இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் அவர் டிஃபென்ஸ் மெக்கானிசம். நோய் தடை காப்பிற்கும் காரணமாக த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் exhibited by the host towards microorganisms or their product is said to be immunity. நம் உடலில் நோய்க்கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் அதற்கு எதிராக நம் உடலானது எவ்வாறு பதிலளிக்கிறதோ அதைத்தான் நோய் தடை காப்பு என்று அழைப்போம். It controls our immunity or our defense mechanism and it also controls the menstrual cycle in female. பெண்களில் நடைபெறக்கூடிய மாதவிடாய் சுழற்சி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினையும் கட்டுப்படுத்துகிறது. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் தாங்கள் இதை பயின்றிருப்பீர்கள். மென்சுரேஷன் இஸ் ப்ளீடிங். த ப்ளீடிங் சைக்கிள் இஸ் அதர்வைஸ் known as menstrual cycle. பெண்களின் உடலிலிருந்து ரத்தம் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த இனப்பெருக்க பாதையின் வழியாக அதை மாதவிடாய் சுழற்சி என்று அழைப்பார்கள். அந்த மென்சுரல் சைக்கிளையும் கட்டுப்படுத்துகின்ற பணியினை இந்த பைனியல் சுரப்பியில் சுரக்கப்படுகின்ற மெலட்டோனின் என்ற ஹார்மோன் ஆனது செய்யும். Like that, another important gland is the thymus gland.
This thymus gland is a partial endocrine gland. இது பகுதி நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. The main function of thymus is immunity. நம் உடலில் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த thymus ஆகும். It is a primary lymphoidal organ. நம் உடலில் முதலிலே நோய் தடைக்காப்பிற்காக தோன்றிய ஒரு உறுப்பாக இதனை கருதுவார்கள். அப்ப நோய் தடைக்காப்பிற்கு காரணமாகவும் இருக்கும். It is responsible for immunity and also secrete hormones. ஹார்மோன்களையும் சுரக்கும். Where it is located, எங்கு காணப்படும்? Anterior side of the heart and aorta. இதயத்தின் மேற்புறத்தே, அயோட்டா என்று அழைக்கப்படுகின்ற மகாதமனியின் மேற்புறத்தே இந்த தைமஸ் ஆனது காணப்படும். இதோட அவுட்டர் கவரிங்க்கு பேர் கேப்சூல் என்று கூறுவார்கள். வெளிப்புற பகுதிக்கு கார்டெக்ஸ் என்று பெயர் புரணி, உட்புற பகுதிக்கு மெடுல்லா என்று பெயர். இட் இஸ் கவர்ட் பை கேப்சூல், இட் இஸ் ப்ரொடெக்டட் பை கேப்சூல். அதை பாதுகாக்கின்ற உரைக்கு கேப்சூல் என்று பெயர். அவுட்டர் பார்ட் இஸ் செட் டு பி கார்டெக்ஸ், வெளிப்புறத்திற்கு புரணி என்று பெயர். இன்னர் பார்ட் இஸ் செட் டு பி மெடுல்லா, உட்புறத்திற்கு மெடுல்லா என்று பெயர். என்ன முக்கியம்? இட் செக்ரீட் 4 ஹார்மோன்ஸ்: thymosin, thymosin, thymopoietin and thymic hormonal factor. Thymosin, thymosin, thymopoietin, thymic ஹார்மோன் காரணி என்று அழைக்கப்படுகின்ற 4 ஹார்மோன்களை சுரக்கின்ற பணிகளை இது செய்கிறது. What is the role? It is mainly responsible for T cell proliferation. நம் உடலிலே WBC என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், இரத்த வெள்ளை அணுக்கள். இந்த இரத்த வெள்ளை அணுக்களில் 5 காணப்படும்: ஈசனோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட் மற்றும் லிம்போசைட். ஈசனோஃபில்கள், பேசோஃபில்கள், நியூட்ரோஃபில்கள், மோனோசைட்டுகள் மற்றும் லிம்போசைட்டுகள் என்ற 5 காணப்படும். அந்த லிம்போசைட்டில் 2 வகை இருக்கிறது. ஒன்றுக்கு பேர் பி லிம்போசைட் என்ற பெயர், மற்றொன்றிற்கு டி லிம்போசைட் என்ற பெயர். ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் த லிம்போசைட் டேக்ஸ் பிளேஸ் இன் த போன் மேரோ இட் செல்ஃப். வி ஆர் காலிங் இட் அஸ் பி லிம்போசைட். எலும்பு மஜ்ஜையிலேயே உருவாகி எலும்பு மஜ்ஜையிலேயே முதிர்ச்சி அடைந்தால் அதை பி லிம்போசைட்டுகள் என்று அழைப்பர். Production in the bone marrow, maturity in the thymus gland is said to be T lymphocyte. எலும்பு மஜ்ஜையில் உருவாகி தைமஸ் சுரப்பியிலே முதிர்ச்சி அடைந்தால் அதை T lymphocyte என்று அழைப்பர். It is mainly responsible for T cell proliferation. நம் உடலில் T செல்களின் எண்ணிக்கையானது அதிகரித்தல் என்பது இங்குதான் நடைபெறும். We know the role of T cells. நம் உடலில் T செல்கள் என்ன செய்வது என்பது நமக்கு தெரியும். T cells mainly responsible for cell mediated immunity. செல் மீடியேட்டட்னா செல் வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கும். அதாவது நம் உடலில் ஏதாவது ஃபாரினர்ஸ் வந்தால், ஆன்டிஜன் வந்தால், நோய்க்கிருமி வந்தால் அதோட நேராக ஃபைட் பண்ணி சாகடிக்கும். T cell directly infect and kill the foreign antigen. நம் உடலில் நுழையக்கூடிய நோய்க்கிருமிகளை நேரடியாக தாக்கி அழிக்கின்ற பணியினை இந்த T செல்கள் செய்வார்கள். இதுக்கு பேர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி என்று பெயர். செல் வழி நோய் தடை காப்பி என்று அழைக்கப்படும். இதை செய்வதுதான் தைமஸ் கிளாண்ட். இது தைமஸ் சுரப்பியின் பணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த இரண்டும் எதன் கீழ் வரும்? எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி தொகுப்பின் கீழ் வரும். இந்த பீனியல் கிளாண்டோட இன்னொரு பெயர் கொடுத்துருக்காங்க, கொனாரியம் என்ற பெயர், மற்றொரு பெயர் எபிஃபைசிஸ் செரிபராய் என்ற பெயர். இந்த தைமஸோட ஸ்பெஷாலிட்டி, த பிரைமரி லிம்பாய்டல் ஆர்கன், த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு லிம்பாய்டல் ஆர்கன் இன் ஹியூமன் சிஸ்டம். மனிதர்களில் முதலில் தோன்றிய ஒரு நோய் தடை காப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி என்று இதனை அழைக்கலாம். இட் இஸ் ஃபார்ம்ட் இன் த 6th week of gestation. தாயின் வயிற்றிலே நமக்கு 6 வாரம் வயதாகின்ற சமயத்தில் 42வது நாளே இது உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். After puberty, the size of the thymus gland is reduced by progressive involution. நாம் பருவ முதிர்ச்சி அடைந்த பின்னர் அதனுடைய அளவானது சிறியதாக மாறிவிடும். இதெல்லாம் other things you should remember. Okay? Thank you.